ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதம் வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அருளிய விவேக சூடாமணியினுடைய நூலில் விளக்க உரையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் கடந்த உரையில் ஒருவன் இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தன் முயற்சி வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சில ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். அதில் அவர் என்ன சில உதாரணங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த தன் முயற்சிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நமக்கு விளக்கினார். அதில் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களையும் சில விஷயங்களை மேற்கோள் காட்டி எந்த சாஸ்திரம் நமக்கு உகந்தது இந்த ஞானத்தை பெறுவதற்கு அப்படிங்கிறத பற்றியும் சொன்னாங்க. அந்த உதாரணங்கள்லாம் சுருக்கான நம்ம ஒரு இடம் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தராக இனி என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த முக்தி அப்படிங்கிறது எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சாஸ்திரங்களில் பல வகையாக இருக்கக்கூடிய இந்த யோகம், சாங்கியம், கர்மம், உபாசனம் இது மாதிரி இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இல்லாமல் பிரஸ்தானத்ரயம்ங்கிற அந்த உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம்ங்கிற அந்த சாஸ்திரத்து மூலமாக தான் நமக்கு ஞானம் கிட்ட, இந்த ஞானத்தினால தான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு உதாரணமாக பார்ப்போம். இங்கே இந்த சாஸ்திரங்களை நமக்கு குரு உபதேசம் செய்கிறாரு. அப்படி குரு உபதேசம் செய்யும் பொழுது அந்த குரு உபதேசத்தை நம்ம உள்வாங்கி அதை நமக்குள்ள அந்த அறிவை, ஞானத்தை நம்முடையதாக ஆக்கிக்கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு தன்முயற்சிங்கிறது தேவை. இதற்கு உதாரணங்கள் சொன்னாங்க. இப்போ நம்ம தலையில் வைத்திருக்கிற ஒரு பாரம், சுமை, அதை இறக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் உடைய உதவியோடு நம்ம அதை இறக்கி வைக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பசி, இந்த விஷயத்த இன்னொரு ஆள் உணவு கொடுத்தாலும் அதை தான் உண்டு, தன்னுடைய முயற்சியினால தான் அந்த பசியை போக்கிக் கொள்ள முடியும். இப்போ தன் முயற்சிங்கிறத இந்த மாதிரி ஒரு உதாரணம். இன்னொன்று, நம்மக்கிட்ட அறியாமை, ஆசை, அப்புறம் கர்மம், இது மாதிரி வலைகளால் ஆன தலைகளை நீக்கிறதுக்கு நம்ம தன் முயற்சி தான் செய்யணும். இங்கே இந்த வலையில் அகப்பட்டிருக்கிறது நான் தான். அப்போ இந்த வலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டியதும் நான் தான். அப்போ இங்கேயும் அந்த தன் முயற்சியை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத, இந்த செயல்களால் இந்த முக்தி கிட்டாது. இந்த பந்தமானது ஏற்பட்டிருக்கிறது அறியாமையினால் ஏற்பட்டிருக்குதுன்னா அதற்கு அறிவு தான் தீர்வு. அறிவு அல்லாமல் வேறு எந்த ஒரு முயற்சியினாலும், கர்மத்தாலேயோ உபாசனையாலோ கல்பகோடி ஆழமானாலும் நம்ம அந்த முக்தியை பெற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, ஒருத்தர் ஒரு இசையினாலோ அல்லது நடிப்பினாலோ அல்லது ஏதோ ஒரு வகை கலையினால மக்களை மகிழ்விக்கிறார். அப்படி மக்களை மகிழ்விக்கும் செயலை செய்வதனாலேயே ஒருவர் சக்கரவர்த்தியாக ஆகிவிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, உண்மையான சக்கரவர்த்திங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் நாடு உடையவன், மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய, அந்த அளவுக்கு அவன்கிட்ட செல்வ வளம் இருக்கிறது, பகையை வெல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி அவன் மக்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறான். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இசைக்கலைஞன் இசைப்பதனாலே மகிழ்விக்கிறான். இப்போ மகிழ்ச்சி கொடுக்குறான், மன மகிழ்ச்சி கொடுக்குறாங்கிறதுக்காகவே அந்த இசைக்கலைஞன் நம்ம சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதுபோல் இந்த சாஸ்திரங்களில் நமக்கு எதெல்லாம் முக்கியம், எந்த இடத்துல நம்முடைய அஞ்ஞானம்ங்கிறது நீங்குது, எதன் உதவியால் அஞ்ஞானம் நீங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பிரஸ்தானத்ரயம்ங்கிற இந்த உபனிஷத்துகளாலையும் பகவத்கீதையினாலையும் பிரம்மசூத்திரத்தினால்தானே தவிர மற்ற முயற்சிகள்னால, கர்மங்களாலோ உபாசனைகளாலோ நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதே தொடர்ச்சியாக சில ஸ்லோகங்களை சொல்லிட்டு, இப்போ நம்ம சாஸ்திரத்துக்கு உள்ள இப்போ மகா வாக்கியங்கள்
அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கேள்விப்படுறோம். இந்த மகா வாக்கியங்களை பூர்ணமாக ஆராய்ச்சி பண்ணும்போது, விசாரம் செய்யும் பொழுது நமக்கு அதன் மூலமாக ஞானம் கிடைத்து அதனால் முக்தி கிடைக்குதுன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து அதை பரிசார்த்தம் பண்ணி பார்க்கணும். சுவாமி நமக்கு உபதேசம் சிரவணம் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பிறகு அதை மனனம் நிதித்தியாசனம் செய்ய வேண்டியது நம்முடைய முயற்சியில் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை அவர் எப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னா, சாஸ்திரங்களை பல விதங்களில் ஆராய்ச்சி செய்வது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இல்லாமல் நம்ம எது முக்கியம், எது நமக்கு பூரண ஞானத்தை தருகிறதோ அதில் நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு அப்பத்தை கொடுத்தோம்னா அதை சாப்பிட்றது தானே முக்கியம் தவிர அதில் இருக்கிற ஓட்டைகளை எண்ணுவது அல்ல அப்படிங்கிற உதாரணம். பிறகு ஒரு மாம்பழ தோட்டத்துக்கு போகும்போது அதனுடைய நோக்கம் மாம்பழம் சாப்பிடுவதற்கு தானே தவிர அங்கு உள்ள மரங்களை எண்ணுவதற்கு அல்ல. அப்போ நோக்கம் எதுவோ அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த உதாரணங்கள் மூலமா சொன்னாங்க. இன்னொன்று, அந்த தன்முயற்சிங்கிறது எவ்வளவு தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு பாம்பு ஒருத்தனை தீண்டிடுச்சு அப்படின்னா அந்த விஷத்தை தணிச்சிக்கிறதுக்கு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான மருந்து அவனே தான் உட்கொள்ளணும். அந்த விஷத்தினுடைய கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு மருந்து யார் உட்கொள்ளணும்? யாரால் பாம்பு தீண்டப்பட்டிருக்கிறதோ அவன் தான் அந்த முயற்சியை மேற்கொள்ளணும் இல்லையா? அதுபோல இங்க அஞ்ஞானம்ங்கிற பாம்பு தீண்டப்பட்டவனுக்கு ஞானம்ங்கிறத மருந்து வந்து கொண்டு அவன் முக்தி அடையணும் அப்படின்னா, விடுதலை பெறணும், அல்லது அந்த அஞ்ஞானம்ங்கிற பாம்பு தீண்டப்பட்டதிலே அதிலிருந்து அவன் வந்து சீக்கிரமாகணும்னா அவன் தன் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, தீவிரமான முயற்சி அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த உதாரணம் மூலமா சொன்னாங்க. அப்புறம் அந்த அந்த விஷயத்துல மாதிரி நோய், யாருக்கு நோய் இருக்கிறதோ அவர்தான் மருந்து உட்கொள்ள வேண்டும். நோய் அல்லாதவர் உட்கொள்வதால் நோய் உடையவருக்கு இங்க வந்து நமக்கு வந்து நோய் தீர்ந்து போவது கிடையாது. அதுபோல நம்ம இந்த முயற்சியானது, அஞ்ஞானம் எங்க இருக்கிறதுனா தன்னிடத்தில் தான் இருக்கிறது. அந்த அஞ்ஞானத்திற்கான மருந்தையும் நம்ம தான் உட்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வந்து இந்த மகா வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணுவது, அல்லது ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படிங்கிற முறையில நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, விசாரங்களை செய்ய வேண்டியது எல்லாம் நம்முடைய சொந்த முயற்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஆத்மாவின் உண்மைத்தன்மை, ஆத்மானா நான், இப்போ நான்கிறதுல உண்மைத்தன்மை என்ன, நான்கிற சொல்லினுடைய உண்மையான பொருள் என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமானது மித்தியான்னு சொல்லப்படுது. அப்போ அதெல்லாம் சரியான முறையில் விசாரிச்சு உலகம்ங்கிறது மித்தியாங்கிறத புரிஞ்சிருக்கணும். ஆத்மாவினுடைய சத்தியத்தன்மை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விசாரிக்காம நேரடியாக வெறும் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிற அந்த மகா வாக்கியத்தை உச்சரிப்பதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. அப்போ இந்த இந்த விஷயங்கள்ல நமக்கு புரியறது என்னன்னா, இப்போ உபனிஷத்துகள் எல்லாம் மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, தத்துவமசி போன்ற இந்த மாதிரியான இந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நாம விசாரிக்காம, அதனுடைய உட்பொருளை ஆராய்ச்சி பண்ணாம, லட்சிய பொருளை நம்ம ஆராய்ச்சி பண்ணாம, புரிஞ்சு கொள்ளாம வெறும் உச்சரிப்பதனால பயன் இல்லை. குரு எப்படி நமக்கு உபதேசிக்கிறார்களோ அந்த முறையில் நாம் விசாரம் செய்யாமல் நமக்கு அதற்கான பலன் கிட்டாது அப்படிங்கிறத இங்க அந்த தன் முயற்சியோட சேர்த்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம இன்னும் மேல சில ஸ்லோகங்களை பார்க்க போறோம். இப்போ ஸ்லோகம் 65ல் ஆப்தோதிம் கணனம் ததோபரி சிலாத் யுத்கஷ்ணம் ஸ்வீகிருதிம் நிக்ஷேபக சமபேக்ஷதே நஹி பஹிர் சப்தைஸ் சது நிர்கச்சதி தத்வத் பிரஹ்ம விதோபதேச மனன தியானாதிபிர் லப்யதே. மாயா காரிய திரோஹிதம் ஸ்வம் அமலம் தத்வம் ந துர்யுக்திபிஹி. இந்த ஸ்லோகத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரகசியம் அறிந்த நண்பனுடைய ஆலோசனை பேச்சையும் பூமியை தோண்டுதலையும் பிறகு மேலுள்ள பாறாங்கல் முதலியவற்றை தூக்கி எடுத்தலையும் தன்னுடையதாக்கி கொள்ளலையும் புதையலானது வேண்டுகிறது. இது ஒரு திருஷ்டாந்தம், ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த உதாரணத்துக்கு
ஈடாக என்ன என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குதுன்னா, பிரம்மத்தை அறிந்த ஒருவரது உபதேசத்தை நம்ம கேட்கறது மூலமாகவும், அதை சிந்திப்பதனாலும், தியானம் முதலியவற்றாலும், மாயினால் ஆக்கப்பட்ட திரையினால் மறைக்கப்பட்டிருக்கும் நிர்மலமான தனது ஆத்ம தத்துவம் அடையப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புதையலை வெளியில நின்று நம்ம சத்தம் போடுவதால அடைய முடியாது. அதுபோல கெடுதலான யுக்திவாதங்களால நம்ம முக்தியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி, இந்த திருஷ்டாந்தத்தை நம்ம ஆத்ம தத்துவத்தை அடையிறதுக்கு தன்முயற்சி வேணுங்கிறத மேலும் தொடர்ச்சியாக இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே தன்முயற்சி அப்படின்னு வரும்பொழுது, ரகசியம் அறிந்த நண்பன் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த ரகசியம் அறிந்த புதையல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த புதையலுக்கு எதுக்கு ஈக்குவலண்டாக சொல்கிறாங்கன்னா, நமக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடியது தன்னறிவு. தன்னறிவுங்கிறது ஆத்மாவை பற்றின அறிவு. ஆத்மானா நான் அப்படிங்கிறது, அப்போ நான்கிறது தன்னறிவு. தன்னை பற்றின சரியான ஞானம் இல்லாமை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனாலையும், அந்த அறியாமையினால அதன் மேலே நம்ம பலவிதமான கற்பிதங்களை உருவாக்கி வச்சுருக்கிறோம், அத்தியாசங்களை பண்ணி வச்சுருக்கிறோம். வெறும் அறியாமை இருந்தால் மட்டும் ஒரு பிரச்சனைனாலும், அதற்கு மேலே பல விதங்களில் நம்மளை வேறு வேறு விதங்களில் நம்ம கற்பிதம் செய்து வச்சுருக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு வழிமுறையாக முதல்ல புதையலுங்கிறத ஆத்ம தத்துவம். அந்த புதையலை அடையிறதுக்கு இந்த புதையல் மாதிரி இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை ஏற்கனவே உணர்ந்த ஒருவர் ஏதோ ஒரு வழிமுறை செய்து தான் அந்த ஆத்ம தத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார், புரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ அவர் நமக்கு ஆலோசனை செய்கிறார். புதையலை அடைந்தவர் அந்த புதையலை அடைவதற்கான ஆலோசனையை கொடுக்குறாருன்னா, அப்போ அந்த ஆலோசனையை அவர் எப்படி சொல்லுவார்? சப்த பிரமாணமாகத்தான் நமக்கு சொல்ல போகிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதை சிரவணம் கேட்கறது. முதல்ல அவங்க சொல்கிறத கூர்ந்து கவனித்து கேட்கறது. பிறகு பூமியை தோண்டுதலையும் மேலுள்ள பாறாங்கல் முதலியவற்றை தூக்கி எடுத்தலையும் அப்படின்னும் போது, இந்த இடத்துல இந்த புதையலுங்கிற ஆத்ம தத்துவம் எங்க இருக்கிறதுன்னா, தான் அது. ஆத்மாங்கிறது நானே. அப்போ என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் போது, இங்கு அறியாமை, அதன் மேல் உள்ள அத்தியாசமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, நானுங்கிறது எனக்கு சரியா முதல்ல தெரியலன்னா, அந்த நானை இந்த உடலாகவும் உள்ளமாகவும் நான் கருதிட்டேன். அப்போ என்னுடைய நானுங்கிற ஆத்ம தத்துவத்தில் வேறொன்றை நான் ஏற்றி பார்க்குறேன். அப்போ அந்த அறியாமை நீங்கிறதுக்கு இந்த அத்தியாசத்தையும் நம்ம நீக்க வேண்டியிருக்கு. அதை தான் அங்கே உதாரணமாக அங்கே பாறாங்கல், மண் முதலே பாறாங்கல், பூமியை தோன்றதுன்னா மண்ணை தோன்றது, அப்புறம் பாறாங்கல்ல தூக்குறது அப்படின்னு ஒரு கடினமான ஒரு விஷயமா சொல்லி இந்த தன்முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை இங்கே சொல்கிறாங்க. அப்போது அதை தன்னுடையதாக்கி கொள்வது. இப்போ இந்த பாறாங்கல்ல நீக்கிட்டு அங்கே புதையல் இருக்கிறது அப்படின்னும் போது, இந்த முயற்சியை யார் செய்கிறா? நான் தான் செய்கிறேன். அப்போ நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இது ஒருவர் செயல். அறியாமை என்னிடத்துல தான் இருக்குதுன்னும் போது, இந்த புதையலை அடைய வேண்டியது நானே தான். இதில் கூட்டு முயற்சிங்கிறது கிடையாது. குரு ஒருவர் நமக்கு உபதேசம் செய்யும் போது, அந்த உபதேசத்தை சிரவணமாக கேட்டு மனனத்தையும் நிதித்தியாசனையும் செய்ய வேண்டியது யார்? நானே தான். அப்போ அதை தான் இங்கே இந்த உதாரணத்தை கொண்டு நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. வெறுமனே வாய் பேச்சினாலேயோ அல்லது இந்த மகா வாக்கியங்களை உச்சரிப்பதனாலேயோ நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் அடைய முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம சினிமாவில் அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் கதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் கொள்ளக்கூட்ட தலைவர் வெளியில் நின்று அண்டகாகாசம் அபுகாகாசம் திறந்துட்டு தீசேன்னுவார். உடனே கதவு திறக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த குகைக்குள்ளே அவங்க கொள்ளையடித்த பொருட்களெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அவரும் போய் அண்டகாகாசம் அபுகாகாசம் திறந்துட்டு திசை. அது உண்மையிலே அந்த பாறாங்கல் மந்திரத்தாலெல்லாம் அங்கே விலகலை. அங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது. நிறைய அடிமைகள் அங்கே இருந்து அந்த கதவை திறக்கிறதுக்கு அங்கே சக்கரங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே புதையல் அடங்கி இருக்கிறது தன்னிடத்துல. இந்த இடத்துல அறியாமையை நீக்கிறதுக்கு வெறும் மந்திரங்களை உச்சரிப்பதனால பிரயோஜனம் கிடையாது. இந்த இடத்துல அந்த படத்தில் வர்ற மாதிரி மெக்கானிசத்தை இயக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அறியாமை எங்கே இருக்கிறதோ, அத்தியாசம் எங்கே இருக்கிறதோ, அதை நீக்குவதற்கான முயற்சி அந்த இடத்துல குரு இப்படி தான் நான் அடைந்தேன்னு அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது, அதே முயற்சி அதே விசாரத்தை நம்ம பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது, அதே மாதிரி நாமளும் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம்
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே வெறுமனே நம்ம அந்த மந்திரங்களை ஜபிப்பதனால பிரயோஜனம் கிடையாது. அதை சரியான முறையில் லட்சியார்த்தத்தை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்வதன் மூலமாக தான் நமக்கு ஞானம் கிட்டும். அந்த ஞானத்தால் தான் முக்தி கிட்டும். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வைரேவ யத்னः கர்த்தவ்யோ ரோகாதாவிவ பண்டிதைஹி. இதனுடைய பொழிப்புரை: ஆகையால் எல்லாவித முயற்சியை கொண்டும் பிறவித்தலையிலிருந்து விடுபடுவதற்கு, தனக்குத்தானே நோய் முதலியவற்றிலிருந்து விடுபடுவதற்கு முயல்வது போல முயற்சியானது அறிவாளிகளால் செய்யப்பட வேண்டும். இங்கேயும் அந்த தன் முயற்சிங்கிறத பற்றி தான் இத்தனை ஸ்லோகம் சொல்லப்படுது. இன்னும் சில ஸ்லோகங்களும் இது சம்பந்தமாக தான் வரப்போகுது. ஏன் இது இத்தனை ஸ்லோகங்கள் திரும்ப திரும்ப உதாரணங்களை கொண்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த இடத்துல குருவானவர் சிரவணத்துக்கும் மனனத்துக்கும் உதவி செய்வார். சிரவணம்னாக்கா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகா வாக்கியங்களோ அல்ல உபதேசத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையோ சரியான முறையில் நமக்கு அதனுடைய உட்பொருளை புரிய வைக்கிறார். புரிய வைத்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த நாலேஜை தன்னுடையதாக்கிக்கிறதுக்கு மனனம் பண்ணுறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணலாம். அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், ஐயம் திரிப்புகள்லாம் நீக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அதற்கும் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த அறிவை தன்னுடையதாக்கி கொள்வதற்கு நிதித்தியாசனம் செய்ய வேண்டியது தான். அப்போ இது எல்லாத்துலேயுமே தன் முயற்சிங்கிறது அடங்கியிருக்கு. அப்போ நம்மக்கிட்ட அறியாமை அத்தியாசம்ங்கிற நோய் இருக்குதுன்னா அந்த நோயை நீக்கிறதுக்கு அந்த மருந்து சிரவணம் மனன நிதித்தியாசன மருந்தை சாப்பிட வேண்டியது யார்? நாம் தானே. அதை தான் திரும்பவும் இங்கே பிறவித்தலைங்கிற நோய், அதிலிருந்து நம்ம மீளுவதற்கு சரியான மருந்தை நம்ம தான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் யஸ்வாய் யத்ய கிருத பிரஷ்னோ வரியான் சாஸ்திர வித்மஹ சூத்திர பிரயோ நிகூடார்த்தோ ஞாத்தவ்யச முமுக்ஷுபிஹி. இது வரைக்கும் இந்த தன் முயற்சியை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இப்போதான் அவங்க அந்த ஒரு 7 கேள்விகள் முன்பு நம்முடைய சீடர் கேட்டிருந்தார். ஏன் அந்த 7 கேள்விகளை கேட்டிருந்தார் அப்படின்னா, அதற்கு முன்னாடியே அவருக்கு அந்த சீடனுக்கு இருந்த பிறவித்தலையிலிருந்து விடுபட வேண்டும், துக்க நிவர்த்திக்காக அவர் பட்ட பாடெல்லாம் சொல்லி மரணங்கிற பீதியிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போது அதற்கு இந்த குருவானவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த தலையினால் நீ பீடிக்கப்பட்டு இன்னும் ஆத்மாவாகிய நீ அனாத்மாவை பற்று ஏற்பட்டு இந்த மாதிரிலாம் நீ பந்தம் அப்படிங்கிற பற்றுங்கிற பந்தத்தினால பிறவிங்கிற கடலில் மூழ்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற. அதிலிருந்து நீ விடுதலை அடையணும்னா ஆத்ம அனாத்ம விவேகம் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த உபதேசத்தை கேட்டவுடனே எனக்கு பல சந்தேகங்கள் எழுது. அப்போ முதல்ல அவர் 7 கேள்விகளாக அதை கேட்டார். பந்தம்னா என்ன, பந்தம்ங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி தோன்றியது, அப்புறம் ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, இது ரெண்டுத்தையும் எப்படி வேறுபடுத்தி அறியறது அப்படின்னு ஒரு 7 விதமான கேள்விகளை கேட்டிருந்தார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி உபதேசம் சொல்லும் பொழுது அந்த உபதேசத்தினுடைய அடுத்த நிலை அந்த தன்முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத அவர் விளக்கிட்டு இப்போதான் அந்த உபதேசத்தை கேட்ட கேள்வியை விளக்கம் கொடுக்கறதுக்கு வராங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம்: உன்னால் இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி எதுவோ அது வரவேற்க தகுந்தது, சாஸ்திரங்களை அறிந்தவர்களால் மெச்சுதற்குரியது. இப்போதான் அந்த கேள்வியை தன்முயற்சியெல்லாம் விளக்கமாக கூறிவிட்டு அந்த கேள்விக்கு வரார். சூத்திரம் போல சுருக்கமானது. அந்த 7 கேள்விகளும் பந்தம்ங்கிறத பற்றியும் ஆத்மாங்கிறத பற்றியும் அனாத்மா பற்றியும் விசாரத்தையும் ரொம்ப சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக நீ கேட்டிருக்கிற. ஆழ்ந்த கருத்துக்குடையது. இதுதான் முமுட்சுக்களால் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கேள்விகளை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறார். நல்ல விதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிற நீங்க, அதுக்கான பதிலை தான் நான் சொல்லணும் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்தில்
சுனுஷ்வா வஹிதோ வித்வன் யன்மயா சமுதீர்யதே ததேச்ச ஸ்ரவணாத் சத்யோ பவபந்தாத் விமுக்ஷயசே. அறிவாளியே, என்னால் எது விலக்கி கூறப்படுகிறதோ அதை கவனத்துடன் கேட்பாயாக. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தயாராயிட்டார். அப்போ அவர் ஃபோக்கஸ் என்ன, இவ்வளோ நேரமாக தன்முயற்சியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேனோ அதை கவனத்தோட கேளு. இதை கேட்பதால் சத்தியமாக உடனே பிறவித்தலையிலிருந்து விடுபடுவாய் அப்படிங்கிறார். வித்வன் அப்படின்னா அறிவாளி, யத் எது, மயா மயானா என்னால், சமுதீரியதினா விலக்கி கூறப்படுகிறதோ, தத் அதை, அவஹித அவஹிதன்னா கவனத்தோடு, ஸ்ருணுஷ்வ அப்படின்னா கேட்கறது, ஏதத் இதை, ஸ்ரவணாத் கேட்பதால், சத்யக உடனே, பவபந்தாத் விமுக்ஷஸ்யே பிறவித்தலையிலிருந்து விடுபடுவாய்ன்னு சொல்றார். இப்போ இந்த விஷயத்த நம்ம சாஸ்திரத்தில் வேற எப்படி சொல்றாங்கன்னா, ஓம் அனந்த சாஸ்திரம் பகவேதித்வம் அல்பச்ச காலோ பகவச்ச விக்னாக எஸ் சாரபூதம் ததுபாசிதவ்யம் ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது என்னோட பொருள் அப்படின்னா, சாஸ்திரங்கிறது எல்லை இல்லாத அளவு உடையது. பலவிதமான சாஸ்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ காலம் இருக்குது? காலம் ரொம்ப குறைவு தான். அப்போ இந்த இடையூறுகள் நிறைய இருக்குது. இதில் வேற நம்ம சாஸ்திரம் படிக்கணும்னு வரும்பொழுது நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 3 விதமான தடைகள் இருக்கு. அது அனந்த சாஸ்திரம்ங்கிற சொல்றது என்னன்னா, நம்ம இந்த பிரஸ்தானத்திரயத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. சாஸ்திரங்கிறது நிறைய இருக்குது. அதுல நம்ம சாஸ்திரத்துல நம்ம பிரஸ்தானத்திரயத்தை தான் நம்ம பிரமாணமா எடுத்திருக்கிறோம். இவங்க சொல்லக்கூடியது அனந்த சாஸ்திரங்கிறது சாங்கியம், யோகம், உபாசனம், இப்போ கர்மகாண்டத்தையும் நம்ம சாஸ்திரம் தான் சொல்லுவோம். அதை பூர்வ மீமாம்சம் சொல்றோம் இல்லையா? அப்போ சாஸ்திரம்ங்கிறது சொல்றது ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம கவனம், நம்ம ஞானம் பெறணும்னா நமக்கு வேதாந்தம் தான் முக்கியம் இல்லையா? இப்போ அதை இங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நமக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த வேதாந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா 108 உபநிஷத்துகள் இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கணும்னா ஒரு ஆயுள் போதுமானு தெரியல. அப்போ அதனால நமக்கு காலம் குறைவாக இருக்குது. நம்ம தயாராக இருந்தால் கூட நம்மளை தடுக்கிறதுக்கு தடைகள் இருக்குது. அந்த இடையூறுகள் எல்லாம் வேற நம்ம தாண்ட வேண்டியிருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஹம்சோ யதா க்ஷீரம் ஆம்பு மிஷ்ரம் அப்படின்ற, மிஷ்ரம்னா கலந்துருக்கிறது, ஹம்சம்னா அன்னப்பறவை. அன்னப்பறவை என்ன பண்ணும்? பாலில் கலந்துருக்கிற தண்ணி, அது எதை விரும்பும்? பாலை விரும்பி அதுலேருந்து பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிறது போல இங்கே உலகத்தில் 1008 சாஸ்திரங்கள் இருக்கலாம். ஞானத்தை எது கொடுக்குது? நமக்கு பிரஸ்தானத்திரயம் தான் கொடுக்குது. அந்த பிரஸ்தானத்திரயத்தில் நம்ம கவனத்தை முழுக்க செலுத்தி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காலத்திலையும் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஞானத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கவனத்தோடு கேட்பாயாக அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அந்த கவனத்தோடு அப்படிங்கிறது எதுக்காகன்னா, நமக்கு ஏற்கனவே காலம் குறைவு. நம்ம கேட்கறதுக்கு உட்காரும் போது தடைகள் நம்மிடமிருந்தும் வரலாம், வெளியிலிருந்தும் வரலாம். 3 விதமான தடைகளை பார்த்தோன்னு சொன்னோம். அப்போது நம்ம இந்த கவனத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகத்தில் மோக்ஷஸ்ய ஹேது பிரதமோ நிகத்யதே வைராக்யம் மத்யந்தம் அனித்ய வக்துஷு ததக் சமச்சாபி தமஸ்திதிக்ஷா ஞாசஹ பிரசத்தாகில கர்மணாம் புருஷம். மோக்ஷஸ்ய ஹேது, முக்திக்கு முதன்மையான காரணம் அல்லது படி எதுன்னா, அனித்திய அல்லது நிலையற்ற இன்பப் பொருள்களின் தீவிரமான வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மறுபடி சாதன சதுஷ்யத்தை நிறைவுபடுத்துறார். இதற்கு முன்னாடி சாதன சதுஷ்ய விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே நல்லா விளக்கி இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல சாதன சதுஷ்யத்தை ஒரு முறை நினைவு கூர்றார்.
முக்திக்கு முதன்மையான காரணம் அல்லது படிநிலை என்னன்னா, இந்த உலகம் என்பது உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பமானது தற்காலிகம், அது நிரந்தரம் இல்லை, நிலையானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாக அதில் உள்ள பற்று நமக்கு விலகுது இல்லையா? அந்த பற்று விலகிறது தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வைராக்கியம் தான் முதல் படி. வைராக்கியம் ஒருத்தருக்கு வரும் பொழுது அவருக்கு மனவடக்கம் மற்றும் புலனடக்கம், பொறுமை அப்படின்றதும், நமக்கு பற்று உள்ள கர்மங்கள் எதுக்காக செய்கிறோம்? பற்றுனால தானே செய்கிறோம். ஒரு விஷயத்து மேலே நம்ம விருப்பம் இருக்கும்போது தான் அதற்கான செயலை செய்கிறோம். அப்போது அந்த பற்றினால் ஏற்பட்ட கர்மங்களையும் நம்ம அறவே துறந்துடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது. இதற்கு முக்திக்கு முதல் படியாக வைராக்கியம், அதனை தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோக்ஷஸ்ய பிரதம, முக்திக்கு முதன்மையான ஹேதுனா காரணம். அனித்திய வஸ்துஷு, நிலையற்ற இன்பப் பொருள்களில் அத்தியந்தம் வைராக்கியம். வைராக்கியம்னா நம்ம பற்று இல்லாத நிலை, அத்தியந்தம்னா அதி அந்தம், முடிவான வைராக்கியம். அதுக்கு மேலே எந்த நேரத்துலையும் அந்த திரும்ப அந்த அந்த விஷயத்து மேலே நமக்கு அந்த பற்றுங்கிறதோ ஆசைங்கிறதோ ஏற்பட்டுறவே கூடாது. தீவிரமான வைராக்கியம், அது நம்ம சரியாக புரிஞ்சு. நிகத்தியதே எனப்படுகிறது. தத்தக, வைராக்கியம் மட்டும் போதுமானா பத்தாது. தத்தக சமஹ்ச, சமஹ்னா மனவடக்கம், அபி மேலும், தமக, தமகன புலனடக்கம், திதிக்ஷான பொறுமை, பிரசக்த அகில கர்மனாம். அப்போ பிரசக்த அகில, அனகிலனா அனைத்து, கர்மனாம்னா செயல்கள், எல்லா செயல்களையும் நம்ம எதுக்காக பொதுவாக செய்கிறோம்? நம்ம ஆசையினால தான், பற்றுனால தான் செய்கிறோம். அப்போ பற்று இருக்கக்கூடிய அனைத்து கர்மங்களையும் பிருஷம் அறவே, ஞாசக, ஞாசனா துறந்து விடுதல். இப்போது இந்த ஸ்லோகத்தில் மறுபடி சாதன சிருஷ்டியை ஒரு முறை நிறைவு கூர்த்து, இங்கே இந்த சிரவணம் நான் சொல்லக்கூடியதை கவனமாக கேட்கணும்னா இதெல்லாம் உங்ககிட்ட நிறைந்திருக்கணும். உனக்கு பற்று இருக்கக்கூடாது, காதலை சுத்தமாக கேட்கணும், சுத்தமாக நம்ம கவனத்தை கொடுக்கணும்னா புலனடக்கமும் மண்ணடக்கமும் தேவை. பொறுமையாக உட்காந்து கேட்கணும், பொறுமை வேணும். நம்மக்கிட்ட உட்கார இடத்துல அசௌகரியம் இருக்கலாம், ஏதோ வெளியில் அந்நிய சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மனதில் வேறு ஏதாவது எண்ணங்கள் எழுந்து நம்ம தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் செயல்களில் நமக்கு பற்று வேறு விஷயங்களில் இருந்ததுன்னா அதை நோக்கி நம்முடைய மனமும் உடலும் செயலுக்கு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நிறுத்தி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப நிறைவு கூறுறார். அடுத்த ஸ்லோகத்தில் ததஸ்ருதிஸ் தன் மனனம் சதத்வ தியானம் சிரம் நித்திய நிரந்தரம் முனேஹி ததோ விகல்பம் பரமேத்ய வித்வான இஹைவ நிர்வாண சுகம் சம்சுச்சதி. இதனுடைய பொழிப்புரை என்னன்னா, பிறகு முக்தியில் நாட்டமுடையவன் குருவிடமிருந்து தத்துவ உபதேசம் கேட்டல், அதை சிந்தித்தல், நீண்ட காலம் எப்பொழுதும் இடைவிடாது அதையே தியானித்தல், பிறகு உயர்ந்த நிர்விகல்ப சமாதி அடைந்து அறிவாளியே இங்கு முக்தி ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை சொல்கிறார். இதே தான் இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடியும் நம்ம பார்த்தோம். சிரவண மனன நிதித்தியானத்தை தான் இங்கே மறுபடியும் அப்படி சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகளையே இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. தத்தகனா பிறகு, முனேனா முக்தியில், முனி அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறவன். இங்கே இந்த சீடன் எப்படி எந்த விஷயத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறான்? முக்தியில் ஈடுபாட்டோடு இருக்கிறான். அப்போ இங்கே முனேன்னு யாரை சொல்கிறாருன்னா, முக்தியில் நாட்டமுடையவன். சதத்வ ஸ்ருதிகி, ஸ்ருதி அப்படின்னா ஒருத்தருடைய பேச்சு. சதத்வ அப்படின்னும்போது இங்கே தத்துவ, சத்து தத்துவ, இருக்கிறதனுடைய தத்துவத்தை பற்றி பேசுகிறார். சத்துங்கிறது எது? இருப்பது எது? பிரம்ம மாத்திரம் தான் இருக்குது. அப்போ ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது. ஆத்மாவை பற்றின அந்த தத்துவ உபதேசத்தை குரு சொல்ல அதை நம்ம கேட்கறது. தத் மனனம், அதையே சிந்திக்கிறது. மனனம்னா அந்த விஷயத்துல நமக்கு ஐயம் திரிபு இல்லாத வரைக்கும் அதை நம்ம சிந்திக்கிறது. அதுதான் அப்படி சொல்றாங்க. அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான விளக்கம் சொல்றேன். இங்க சிரம்னா நீண்ட காலம், நித்திய நிரந்தரம். நித்தியம்னா எப்பொழுதும், நிரந்தரம்னாலும் இடைவிடாம நம்ம இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அதுல பாருங்க, தியானம் அப்படின்னு தான் நிதித்தியாசனம். தியானிக்கிறது அப்படின்னா, தியானம் அப்படின்னா தியான் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கவனம், கவனத்தை செலுத்துறது.
இங்கே எதில் கவனத்தை செலுத்த போகிறோம்? குரு சொன்ன விஷயத்தையே ஆத்மாவை பற்றின தொடர்ச்சியான சிந்தனை. தைலத்தாரை போல அப்படின்னு, தைலத்தாரைன்னா எண்ணெய் வந்து இப்படி ஊற்றினோம்னா தண்ணியை ஊற்றும் போது சொட்டு சொட்டாக பிரிஞ்சு விடும். ஆனால் எண்ணெயை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நூல் போல இடைவிடாது இருக்குது இல்லைங்களா? அதுபோல் இந்த நிதித்தியாசனம்ங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா தியானமாக இருக்க வேண்டும், இடைவிடாது நிரந்தரமாக நம்ம அதையே சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அவிகல்பம் பரம். இப்போ விகல்பம் அப்படின்னா என்ன? வேறுபாடுகள். இப்போ நான், உலகம், கடவுள் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளெல்லாம் நீங்கி நிர்விகல்ப சமாதி. சமாதினா சமாஹித புத்தி. சமாஹித புத்தினா புத்தியில் இந்த வேறுபாடுகள்லாம் இருக்குது, அது எல்லாம் சமம்னு அறிந்து, சமம்னா ஒன்று, இரண்டற்ற அந்த ஒன்று தான் இப்படியெல்லாம் காணப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த நிர்விகல்ப உயர்ந்த நிர்விகல்ப சமாதியை ஏத்திய அடைந்து வித்வான் அறிவாளி இக இவ இங்கேயே நிர்வாண சுகம் முக்தி ஆனந்தத்தை சம்ருச்சதி அடைகிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ அது என்ன இங்கேயே? இக இவனா இங்கேயே அப்படின்னு, இங்கேயே அடையிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ நான் பிரம்மம் அப்படின்னு ஒருத்தன் வந்து சரியாக இந்த முறையில் புரிஞ்சிக்கும் பொழுது அவன் அப்பொழுதும் அந்த தேகத்தோடையும் உள்ளத்தோடையும் தான் இருக்கிறான். அவனுடைய நிலை அந்த உள்ளத்துலேயும் உடல்லையும் அடைபட்டது போல தான் தெரியும். ஆனால் அறிவால் அவன் தன்னை எப்படி விளங்கிக்கிறான்னா அகண்டாகார விருத்தி. கண்டம்னா துண்டு, அகண்டாகாரம் அப்படின்னாக்கா துண்டற்ற நிலை. இப்போ நான் வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னாக்கா மற்ற விஷயங்கள்லேருந்து தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது. அப்போ தான் உலகம்னு தனியாக பிரிஞ்சு இருக்குது இல்லையா? அது மாதிரி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே தான்ங்கிறத அறிவால் விளங்கி கொள்றத தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதனால என்ன கிடைக்குதுன்னா தான் மாத்திரமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரம்மத்தினுடைய சொரூபமாகிய சச்சித் அனந்தம் அப்படிங்கிற அந்த அனந்தம்ங்கிற அந்த ஆனந்த நிலையை இந்த உடலில் இருக்கும் பொழுதே நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அதாக நிர்வாண சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முக்தி ஆனந்தத்தை இங்கே இருக்கும் பொழுதே அடைய முடியும் அப்படிங்கிறத தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே யோக சூத்திரத்தில் ஒரு ஸ்லோகம், தியானம் சிரம் நித்திய நிரந்தரம் ஓம் சது தீர்க்கால நைரந்தரிய சத்காரோ சேவிதோ திருட்டு பூமி அப்படின்னு. நீண்ட காலம் இடையறாமல் இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த சாதனங்களுடன் அபியாசம் நிகழுமாகில் அது திடமாகி விரும்பிய பயனை அளிப்பதாகும் அப்படின்னு சொல்லி யோக சூத்திரத்தில் இது சம்பந்தமாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. பிருகதாரண்ய உபநிஷத்தில் வந்து இந்த ஆத்மாவை பற்றின இந்த இந்த சிரவண மனன நித்தியாசனத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆத்மாவா அரே திருஷ்டவியக ஸ்ரோத்தவியக மந்தவியக நிதித்தியாசத்தவியக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாவை பார்க்கப்பட வேண்டிய வஸ்து, அதை பற்றி தான் கேட்கணும். ஸ்ரோத்தவியனா அதை பற்றி தான் கேட்கணும். மந்தவிய அதை பற்றி தான் நம்ம சிந்தனை செஞ்சு அதில் உள்ள நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஐயத்திரிவுகள் நீக்கணும். நிதித்தியாசை நிச்சயமாக அறியப்பட வேண்டிய வஸ்துவும் அதுதான். அப்போ கேட்கப்பட வேண்டியது, பார்க்கப்பட வேண்டியது, நினைக்கப்பட வேண்டியது, அறியப்பட வேண்டியது அத்தனையுமே ஆத்மா ஒன்றுதான் அப்படிங்கிறத இங்கே பிருகதாரண்ய உபநிஷத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இது சம்பந்தமான ஸ்லோகம் அது. இவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் அலசிட்டு இப்போ 71வது ஸ்லோகத்தில் யத் போதத்யம் தவ இதானீம் ஆத்ம அநாத்ம விவேசனம் ததுச்யதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன மன்ய அவதாரயஹ. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஆத்ம அனாத்ம பகுத்தறிவு ஆகிய எது அறியப்பட வேண்டுமோ அதை உனக்கு இப்பொழுது என்னால் மிக தெளிவாக சொல்லப்படும், கேட்டு மனதில் இருத்திக் கொள்வாயாக. இப்போ அந்த 7 கேள்வியில பந்தம்ங்கிறத பற்றி தான் முதல்ல அவர் கேட்டார். பந்தம்னா என்ன, பந்தம்ங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, அப்புறம் ஆத்மான என்ன அனாத்மான என்ன, ரெண்டுத்தையும் எப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்கறது அப்படின்னு 7 கேள்வி கேட்டதில் அவர் இங்கே அந்த ஆத்ம அனாத்ம பகுத்தறிவை முதல்ல எடுத்துக்கிறார். குரு வந்து முதல்ல எதை வந்து இங்கே அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னா ஆத்ம அனாத்ம பகுத்தறிவை பற்றி சொல்ல போகிறார். அதை அறிந்துக்கிட்டாலே மற்ற கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்குங்கிறது போல நமக்கு தெரியுது.
ஸோ அதனால் முதல்ல அவர் வந்து நான் இதை பற்றி தெளிவாக நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கு. ஆத்ம அனாத்ம விவேசனம்னா ஆத்ம அனாத்ம பகுத்தறிவு. எத் போதத்தியம்னா எது அறியப்பட வேண்டுமோ, அது சம்பந்தமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ, தே உனக்கு, இதானிம் இப்பொழுது, மயா என்னால், ததுச்சதே சம்யக் மிக சம்யக்னா மிக தெளிவாக, ததுச்சதே சம்யக் மிக தெளிவாக சொல்லப்படும். ஸ்ருத்வா ஆத்மனி அவதாரய கேட்டு மனதில் இருத்தி கொள்வாயாக. ஆத்மனின்னா இங்கே தன்னுடைய மனதில், அவதாரய அதாவது ஸ்வீகாரம் பண்ணிக்காது, ஏற்று புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் ஆத்ம அனாத்ம பகுப்பாய்வை பற்றி இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அறிமுகம், இந்த ஆத்மானா என்ன, அனாத்மா என்ன, நம்ம ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஆத்ம அனாத்ம விவேகம். விவேகம்னா விவேச்சனம், அதாவது பகுத்தறிதல், ஒரு விஷயத்தை பகுத்தறியது. ஏற்கனவே இந்த விவேகன்றதை பற்றி பார்த்துருக்குறோம், அதனுடைய விளக்கம்லாம் பார்த்துருக்குறோம். இங்கே ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆத்மானா என்ன, அனாத்மானா என்னன்னு பார்க்கும்போது, ஆத்மாங்கிறது நான் அப்படிங்கிற சொல்ல தான் சமஸ்கிருதத்தில் நம்ம ஆத்மா அப்படிங்கிறோம். அப்போ அனாத்மாங்கிறது என்னவா இருக்கும்? நான் அல்லாதது, நானும் நான் அல்லாதது, இதை பகுத்து அறிய வேண்டியிருக்கு. இதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு சொல்றோம். இங்க இந்த நான் அப்படிங்கிறத யாருக்கும் நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை. எல்லாருக்குமே நான் அப்படிங்கிறது வந்து பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு வந்து அறிவு இருக்குது, உணர்வு இருக்கக்கூடிய ஜீவன் தான் நான் அப்படின்னு எல்லாரும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இங்க வந்து இந்த நான்ங்கிறத அறிவு உணர்வு உடையவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அறிவு உணர்வு உடையவன், அறிவு உணர்வு, அறியும் தன்மை உடையவன், உணர்வு உடையவன் அப்படிங்கிறத அறிவு உணர்வு உடையவன் சொல்லுவோம். இப்போ இந்த நான் அப்படிங்கிறதுல பொதுவா நம்ம எதை சொல்லுவோம்? நான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதெல்லாம் சொல்றோம் பொதுவா? இப்போ இந்த நான்ங்கிறதுல இந்த உடல் அப்படிங்கிறது வருதா? அப்புறம் மனம், அந்த மனம்ங்கிறத நம்ம பொதுவாக உள்ளம் அப்படின்னு சொல்லலாமா? அதுல உள்ளத்துல வந்து மனம், புத்தி இருக்குது இல்லையா? அறிவு பகுதி புத்தி, மனம்ங்கிறது உணர்வு பகுதி. இப்போ இந்த பொதுவா நம்ம நான் அப்படிங்கிறதுல இந்த உடல் உள்ளம் இதெல்லாம் சேர்த்து தான் சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இது சரிதானா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சாஸ்திரம் நான்கிறத என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா, இந்த உடல் உள்ளம் அப்படிங்கிறத நான் சொல்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது, அறிவு உணர்வு அப்படிங்கிறதுல ஆத்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது. நான்கிறதுல இந்த உடல் உணர்வுன்னு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஆத்ம தத்துவம். நானுங்கிறதுக்கு அது வந்து ஒரு பொருள் கொடுக்குது, சாஸ்திரம் கொடுக்குற பொருள் ஒன்று இருக்குது. நம்ம புரிஞ்சு இப்போ நம்ம கிட்ட சாமானியமாக இருக்கக்கூடிய அறிவுப்படி இந்த உடல் உள்ளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி அறியறது? இந்த உடல் நான் தானா, இந்த உள்ளம் நான் தானா? இப்போ சாஸ்திரத்தில் இந்த எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிபவனாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அதுதான் நானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு விசாரத்து மூலயமா நம்ம இதை அறிஞ்சுக்கலாம். எது என்னால் பார்க்கப்படுகிறதோ அது நான் அல்ல அப்படிங்கிற ஒரு
ஒரு டிக்டம் வச்சுக்குவோம். எது என்னால் அறியப்படுகிறதோ அது நான் அல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை நான் பார்க்குறேன். இப்போ நானும் இந்த மரமும் வேறுங்கிறது எனக்கு தெரியுது இல்லையா? என்னால் அறியப்படக்கூடிய வஸ்து, அதை வந்து திருஷ்யம் அப்படின்னு சொல்கிறோம். பார்ப்பவன், அறிபவன், அவனை வந்து திருக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆத்மாங்கிறது திருக். இங்கே இந்த உடல் அப்படிங்கிறதுல நம்ம அறியும் கருவிகளாக எதெல்லாம் சொல்கிறோம்? கண்ணு, காது, மூக்கு, ஒன்று ஒரு விதமாக இருக்குது. கண்ணுங்கிறது பார்க்குறதுங்கிறதால இப்போ நம்ம கண்ணை முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண், உடலில் இருக்கக்கூடிய கண் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த கண் பார்க்குது, கண் தான் பார்க்குது இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? கண்ணை வந்து திருக்குன்னு வச்சுக்கலாமா? கண் தான் பார்க்குதுன்னா அப்போ கண் தான் திருக்கா இருக்க முடியும். பார்க்கப்படுவது மரம். வெளி உலகத்தில் எதை பார்த்தாலும் அதெல்லாம் திருஷ்யங்கள். பார்ப்பவனாகி இந்த கண்ணு திருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, உண்மையிலே இந்த கண்ணு தான் பார்க்குதா? நம்ம கொஞ்சம் இதை சிந்திச்சு பார்க்கணும். கண்ணுங்கிறது என்ன? கண்ணுங்கிறது ஒரு கருவி. கண்ணுங்கிறது ஒரு கோலகம், கருவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஒளியை உள்வாங்கி கொடுக்குது. உள்வாங்கி கொடுக்கும்போது அதற்கு பின்னாடி மனம்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. மனம்தான் கண்ணில் இருக்கக்கூடிய, கண்ணிலிருந்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்குது. அப்போ இங்கே மனம்தான் பார்க்குதுன்னா உண்மையிலே இது திருப்தி இல்லை. இந்த கண்ணையும் கண் வழியாகவே பார்ப்பது மனம்தான் அப்படிங்கிறதால ஒருவேளை இதுதான் திருக்கா இருக்குமோ? திருக்குன்னா பார்ப்பவன் இல்லையா? இப்போ மனம்தான் பார்க்குதா அப்படின்னா, இந்த கண்ணில் இது வந்து ஏன் நம்ம வந்து திருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் மனம் அறியுதில்லை. கண்ணில் ஒரு வலி ஏற்படுது, கண்ணில் அது மங்களாக தெரியுது, சரியாக தெரியுது, சரியாக தெரியல, இந்த மாற்றங்கள் இது எல்லாத்தையும் நம்மளால் அறிய முடியுதில்லை. அப்போ அறியப்படக்கூடியது நான் அல்ல தானே? பார்ப்பவனாகிய நான் அறிபடு பொருள் அல்ல. கண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நான் அறிகிறேனே. அப்போ கண்ணு வந்து கண்டிப்பாக நான் அல்ல, திருக்கு கிடையாது. அதனால அதை திருஷ்யம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனம்தான் அறியுதுன்னா மனம்தான் திருக்கா உண்மையிலேயே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. நமக்கு மனம் சந்தோஷமாக இருக்குது, கவலையில் இருக்குது, கோபப்படுது அப்படிங்கிற மாற்றங்கள் எல்லாம் நான் அறிகிறேனா இல்லையா? ஒவ்வொருத்தருமே அவங்க மனதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் அறிகிறோம் அப்படின்னா, மனம் என்னால் பார்க்கப்படுகிறது. நான் பார்த்தாதான் அதில் உள்ள மாற்றங்களை அறிய முடியுது. அப்போ மனதையும் பார்க்குற அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் நான். மனம் பார்க்கக்கூடிய திருக்காகிய நான் அல்ல. அப்போ மனம்ங்கிறது என்னது? இப்போ திருஷ்யம்தான். இந்த மனமும் திருக்கு கிடையாது. சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, புத்தின்னு ஒன்று இருக்கு நம்மகிட்ட. அங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, உள்ளத்துல தான் இந்த மனம் வருது, உடல்ல தான் இந்த கண்ணு வருது. இந்த மனதுக்கு பின்னாடி வந்து புத்தின்னு ஒன்று இருக்குதா வச்சுக்கோங்க. இந்த புத்திங்கிறது என்னது? அறிவு பகுதி இல்லையா? இந்த அறிவு பகுதியில் அதுதான் பார்த்து ஒருவேளை திருக்கா இருந்து பார்க்குதோ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, ஒரு சமயம் நம்மக்கிட்ட புத்தி வேலை செய்யுது, ஒரு சமயம் புத்தி கூர்மையாக இருக்குது. இதெல்லாம் நம்மளால் அறிய முடியுதா இல்லையா? ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துருதுன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து அந்த தவறு நிகழ்ந்ததை அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யாமல் இருந்துச்சு. நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமே சில நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த புத்தி கூர்மை அந்த நேரத்தில் சரியாக வேலை செய்யலை. தெரிந்திருந்தாலும் அந்த இடத்துல அந்த புத்தி வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? புத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம். முன்பு ஒரு பொருளை பற்றின அறியாமல் இருந்தது, அப்புறம் என்ன பண்ணுறேன்? அந்த பொருளை பற்றின அறிவை பெற்றுக்கிறேன். இப்போ புத்தி மாறுதல் அடையுது. அது எனக்கு தெரியுதா இல்லையா? அப்போ புத்தியில் ஏற்படக்கூடிய மாறுதலையும் அறிவுறேன்னா நான் அந்த புத்தியாக இருக்க முடியுமோ? முடியாது. அப்போ அதுவும் என்னால் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த புத்தியும் திருக்கு அல்ல. அப்போ இது பாருங்க, இந்த நான்கிறதுல இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தது என்னது? உடல் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். முதல்ல என்ன பண்ணிட்டோம்? இந்த கண் முதலான இந்திரியங்கள் உடல் ஒட்டுமொத்தத்தையும் நான் அல்லன்னு
புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதுக்கப்புறம் சூட்சமமாக இருக்கக்கூடிய இந்த உள்ளம்தான் நானா, மனம் புத்தி தான் நானா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மாறுதல்களையும் என்னால் அறியப்படுகிறது. என்னால் அறியப்படுறதுனால நிச்சயமாக அது நானாக இருக்க முடியாது. அப்போ இந்த மனமும் நான் அல்ல, புத்தியும் நான் அல்ல. இது வரைக்கும் நான் எதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நான் அல்ல. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? இந்த நான் அல்லாததுங்கிற கேட்டகரியில போடலாமா? இது வரைக்கும் நான் எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தனோ கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா அதெல்லாம் நான் அல்ல, என்னால் அறியப்படக்கூடிய அனாத்ம வஸ்து, திருஷ்யம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அப்போ திருக்குங்கிறது என்ன? நான் தான் திருக்குன்னு தெரியுது. அப்போ நானுங்கிறதுல நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் நான் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த நான் அப்படிங்கிறதுல நம்ம இந்த நானுங்கிறத எப்படிலாம் புரிஞ்சுக்கிறோம்? நான் செய்கிறேன், நான் அறிகிறேன், நான் அனுபவிக்கிறேன், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறது உண்மையிலே யார்? சொல்கிறது யார்? மனம் சொல்லுதா, ஆத்மா சொல்லுதா? மனசு தானே சொல்லுது. அதாவது இந்த உள்ளத்தின் ஒரு பகுதியாக அந்த நானுங்கிறத இந்த உள்ளமும் உடலும் செய்யக்கூடிய அத்தனையும் நான். இப்போ பாருங்க, இந்த உடல்ல இருந்து செய்யுது இல்லையா, செயல்ங்கிறது எதை சார்ந்தது? உடல் சார்ந்தது. அப்புறம் அனுபவம்ங்கிறது எதை சார்ந்தது? மனம் சார்ந்தது. உடல்ல நடக்கிற விஷயம், மனதில் உள்ளத்துல நடக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் நான் செய்தேன் நான் செய்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்றாரு. உண்மையான அந்த ஆத்மா அறிபவன் அப்படிங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னாக்கா அகர்த்தா அபோக்தா அப்படின்னு சொல்லுது. அது செயலையும் செய்யறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்லுது. அப்போ இங்கே நானுங்கிறது செய்யறேன், அனுபவிக்கிறேன், அறிகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான்ல இங்கே 2 கூறு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த திருக்குங்கிறதுல 2 கூறு. ஒன்று என்ன சொல்லுது? நான் தான் செய்கிறேன். யார் செய்யறது உண்மையிலே? உடல். நான் தான் அனுபவிக்கிறேன். யார் உண்மையிலே அனுபவிக்கிறது? மனதில் தான் அங்கே அந்த உணர்வுங்கிறது உணர்வுடையதாக இருக்கிறது. அப்போது இந்த நானுங்கிற ஒன்று இந்த இடத்துல செயல் செய்பவனாகவும் இந்த இடத்துல அனுபவிக்கிறவனாகவும் இருக்கிறேன்னு ஒன்று சொல்லுது. ஆனால் உண்மையான இந்த நானுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அகர்த்தா அபோக்தான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல 2 கூறு இருக்குது. எப்படி 2 நான் இருக்க முடியும்? 2 நான் இருக்க முடியுமா? நான் அப்போ நானுங்கிறது என்னன்னா, இந்த நானுங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இந்த நான் இந்த உடலோடையும் உள்ளத்தோடையும் கலந்து இருக்கும்போது அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். அகங்காரம். அகம்னா நான், காரங்கிறது இந்த செயல், இந்த அனுபவம், இதெல்லாம் அகங்காரம். நான் தான் செஞ்சேன், நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆனால் அது உண்மையிலேயே இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதை ஒரு திருஷ்டாந்தம் மூலயமா கயிறு பாம்பு திருஷ்டாந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல அரைகுறை வெளிச்சத்தில் ஒரு கயிறு கிடக்குதுன்னா நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு அது பாம்பாக தெரியுதுன்னா அதற்கான ஒரு உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படுது இல்லையா? அது எதனால் ஏற்படுதுன்னா சரியான விசாரம் இல்லாததுனால ஏற்படுது. உண்மையிலேயே அங்கே பாம்பு இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுபோல் இந்த நான் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த நானுங்கிற கயிறு போல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவாகி அதன் மீது இந்த பாம்புங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு முதல்ல என்ன இடத்துல நான் யாருன்னு தெரியல. தெரியாததுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உடலையும் உள்ளத்தையும் நான் ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். அந்த ஸ்வீகாரம் பண்ண அத்தியாசம், ஏற்றி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா, அதை தான் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆத்மாவை நம்ம சரியாக நானுங்கிறத சரியான இப்போ விசாரம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அந்த நானுங்கிறது உண்மையிலேயே இங்கே அகர்த்தா போக்தாவாகிய சாஸ்திரம் சொல்லக்கூடியது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது ஆத்ம அனாத்ம விவேகம்ங்கிறதுல நானும் நான் அல்லாததையும் எப்படி பகுத்து பார்க்கறது அப்படிங்கிறது தான். இதனுடைய விளக்கங்கள்லாம் நம்ம பின்னாடி இன்னும் ஸ்லோகங்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை எப்படி பண்ணுறதுங்கிறத திருஷ்ய விவேகம் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த 71வது ஸ்லோகத்தில் அவங்க ஆத்ம அனாத்ம விவேச்சனம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவை இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் விளக்கமாக சொல்ல போகிறாங்க. 72வது ஸ்லோகத்தில் மஜ்ஜாஸ்தி மேத பலரக்த சர்ம தக ஆஹ்வயர் ததுபிஹி ஏபி அன்விதம் பாதோரு வக்ஷோ புஜபுருஷ்டம் மஸ்தகை அங்கைரு பாங்கைரு பயுக்தம் ஏதத் உபயுக்தம் ஏதத். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஊன் எலும்பு கொழுப்பு மாமிசம் இரத்தம் அடித்தோல் ஊறு என பெயர் பெற்ற இந்த தாதுக்களுடன் கூடியது பாதம் துடை மார்பு கைகள் பின்பாகம் தலை முதலிய உறுப்புகளும் உதவி உறுப்புகளும் கொண்டது இவ்வுடல். முதல்ல இந்த ஸ்தூல சரீரை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். மஜ்ஜை அப்படின்னா இங்கே வந்து மஜ்ஜா அப்படின்னா ஊன், அஸ்தினா எலும்பு, ஹஸ்தம் ஹஸ்தி அப்படின்னா எலும்பு, மேதகன கொழுப்பு, பலன மாமிசம், இரத்தன ரத்தம், சர்மம் சர்மம்னா நமக்கு தெரியும் தோல், தோலில் அடித்தோலுங்கிறது தான் சர்மம் அப்படின்னு சொல்லுவோம். துவகங்கிறது மேல் தோல். ஆஹ்வியை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இது எல்லாம் சேர்ந்து தாதுபிகி ஏபிகி அப்படின்னா இந்த தாதுக்களுடன் அன்விதம்னா கூடியது. இப்போ இந்த ஊன் எலும்பு, ஊன்னாக்கா அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எலும்பு கொழுப்பு மாமிசம் ரத்தம் இதெல்லாம் சேர்ந்து பாதம், பாதக ஊருனா தொடை, பக்ஷோனா மார்பு, புஜம்னா கை, பிருஷ்டம்னா பின்பாகம், மஸ்தகை தலை முதலிய, அங்கைர் உபங்கைர் அப்படின்னா உறுப்புகளும் உதவி உறுப்புகளும், உபயுக்தம் ஏதத் கொண்டதுதான் இந்த உடல். இந்த உடல் எதனாலலாம் ஆகியிருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு வர்ணனையாக இந்த உடலை பற்றி பேசியிருக்கிறாங்க. இது எதுக்காக, ஏன் இந்த உடலை பற்றி இப்போ பேசியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடலுங்கிறது எதால் ஆகிருக்குதுன்னா மஜ்ஜை, எலும்பு, கொழுப்பு, மாமிசம், ரத்தம், அடித்தோல், மேல் தோல், பல தாதுக்களால் ஆகியிருக்குது. அடுத்த ஸ்லோகம். அகம் மம இதி பிரதித்தம் சரீரம் மோக ஆஸ்பதம் ஸ்தூலம் இதீரியதே புதைஹி நபோ நபஸ்வத் தஹன அம்பு பூமயஹ சூக்ஷ்மானி பூதானி பவந்தி தானி. இங்க அகம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அகம்னா நான், நான் என்றும் எனது என்றும் சொல்லப்படுவதும் மதிமயத்திற்கு இடமாக இருப்பதுமான இந்த உடல் புத்திமான்களால் ஸ்தூலம் என்று கூறப்படுகிறது. அப்போ நம்ம இந்த ஆத்ம அனாத்ம பகுப்பாய்வுங்கிறதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த உடல் அப்படிங்கிறது நான் அல்ல அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பொதுவாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம், இந்த உடம்பு நான் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது, நானுங்கிறதுல ஒரு குழப்பம். நான் இந்த உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது உண்மையிலே நான் அல்லங்கிறத அந்த பகுப்பாய்வில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குது, அந்த உடல் நானுங்கிற ஒரு விதமான குழப்பம் இருந்தது. அதை தான் இங்கே மதிமயக்கம், நான் மற்றும் எனது என்று சொல்லப்படுவதுமாக மதிமயக்கத்திற்கு இடமாக இருப்பதுமான இந்த உடல், அதை புத்திமான்களாக என்ன சொல்கிறாங்க, ஸ்தூலம்னு சொல்கிறாங்க.
அகம் மம இதி, அகம்னா நான், மமன்னா எனது, இதை போன்றவைகள், இதினா போன்றவைகள், பிரதிதம் சொல்லப்படுவதும், மோக ஆஸ்பதம், மோகம்னா இங்க மதிமயக்கத்தை சொல்றாங்க, அதற்கு ஆஸ்பதம்னா இடமாக இருப்பதுமான சரீரம், இந்த உடல், புதைஹி அப்படின்னா புத்திமான்கள், புத்தைஹி புத்திமான்களால், ஸ்தூலம் இதி உடம்பு என்று, ஸ்தூலம் என்று ஈரியதே கூறப்படுகிறது. இப்போ இந்த ஸ்தூலம் எதனால ஆயிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் மேல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி முதலிய தனிமங்கள் சூட்சும பூதங்கள் ஆகின்றன அப்படின்னு சூட்சும பூதங்கள் பத்தி பேசுறாங்க. இங்க முதல்ல ஸ்தூலத்தை பத்தி பேசுனாங்க. அந்த ஸ்தூலத்துல இந்த உடம்பு தான் ஸ்தூலம், நம்ம ஸ்தூல உடம்புன்னு பார்க்கும்போது ஸ்தூல உடம்பு எதனால ஆயிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் சூட்சும பூதங்களை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அது என்னென்னா ஆகாயம், காற்று, நெருப்பு. அதை வந்து நபக அப்படின்னா, நபக அப்படின்னா ஆகாயம், நபஸ்வத் காற்று, தகனம்னா நெருப்பு, அம்பு, அம்புனா நீர், பூமையக, பூமின்னு தெரியல, பூமியக, பூமின்னா நம்ம எர்த்து. இதில் இருக்க அந்த தனிமங்கள் எல்லாம் சூக்ஷமானி பூதானி, இதெல்லாம் வந்து சூக்ஷம பூதங்கள். பவந்தி அப்படின்னா ஆகின்றன அப்படின்னு சொல்லி சூட்சும பூதங்களை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல ஸ்தூல சரீரம் எதால் ஆயிருக்குன்னு ஒரு விதமாக விளக்கிட்டு, பிறகு சூட்சும பூதங்களை பற்றி சொல்லிட்டு, அடுத்த ஸ்லோகத்தில் இந்த சூட்சும பூதங்கள்லாம் அப்புறம் என்ன ஆகுது, இதான் சிருஷ்டி கிரமத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இங்கே ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அதெல்லாம் எங்கிருந்து எப்படி உருவாயிருக்குதுங்கிறத பேசுறதுக்காக சிருஷ்டி கிரமத்தை பற்றி இங்கே பேசுகிறாங்க. பரஸ்பர அம்சைர் மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ஸ்தூல சரீரஹேதவஹ மாத்ரஸ்ததீயா விஷயா பவந்தி சப்தாதயः பஞ்சசுகாய போக்துஹு சுகாய போக்துஹு. ஒன்றின் பகுதி மற்றவற்றின் பகுதிகளுடன் கலந்தானாகி ஸ்தூல பூதங்களாகவும் ஸ்தூல உடல்களுக்கு காரணமாகவும் ஆகின்றன. இப்போ முதல்ல ஸ்தூலத்தை பற்றி பேசினாங்க. இந்த உடம்பு எதனால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சூட்சும பூதத்துக்கு பற்றி பேசினாங்க. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதெல்லாம் வந்து பூமி, இதெல்லாம் சூட்சும பூதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சூட்சும பூதங்கள்லாம் ஒன்றோட ஒன்று கலக்குதுன்னு பஞ்சீகரணத்தை பற்றி பேசுகிறாங்க. பஞ்சீகரணம்ங்கிறது என்னென்னா, ஒரு தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய அந்த சூட்சும பூதங்கள் ஒன்றோடு மற்ற பூதங்கள்லாம், ஒன்று ஹாஃப்னு வச்சுக்கிட்டோம்னா, அரைன்னு வச்சுக்கிட்டோம்னா, மற்ற பூதங்கள் நான்கும் ஒரு பகுதியாக சேர்ந்து மற்றொரு அறையாக மாறி அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக ஒரு கலவையாக மாறுறத பஞ்சீகரணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஒன்றின் பகுதி மற்றவற்றின் பகுதியுடன் கலந்தவனாகி ஸ்தூல பூதங்களாகவும் ஸ்தூல உடல்களுக்கு காரணமாகவும் ஆகின்றன அப்படின்னு அந்த பஞ்சீகரண விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அவற்றின் தன்மாத்திரைகளுடைய அனுபவிப்பவனான ஜீவனுக்கு இன்ப நிகழ்ச்சிகருவிய சப்தம் முதலிய ஐவகை புலன்களாக ஆகின்றன. புலன்கள் இங்கே விஷயங்கள். இப்போ இங்கே இந்த சூட்சும பூதங்கள் எல்லாம் ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு விதமான குணம் இருக்குது. அது என்னென்னா, அந்த சப்த ஸ்பரிச ரச ரூப கந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து இந்த அனுபவிப்பவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு புலன்களாக உள்ள சூட்சும சரீரத்தில் அமைகின்றது. அப்போ ஸ்தூல சரீரத்தினுடைய உருவாக்கம், அப்புறம் சூட்சும சரீரத்தினுடைய உருவாக்கம், இதை பற்றிலாம் இங்கே சிருஷ்டி கிரமத்தை சொல்லி விளக்குறாங்க. அப்போது இந்த புலன்கள் அப்படின்னும் போது புலன்கள் என்ன பண்ணுது, அனுபவிக்குது. அப்போ அது விஷயி. அப்போது அந்த அனுபவிக்கணும்னா அனுபவிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கணும் இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் அடுத்த ஸ்லோகமாக இருக்குது. ஏஷு மூடா விஷே ஏஷு பத்தாம் ராகோருபாசேன சுதர்த்தமேன ஆயாந்தி நிர்யாந்த
यत ऊर्ध्वमुच्चैः स्वकर्मदूदेन जवेन नीदाः. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சூக்ஷ்ம பூதங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றாக ஒன்றோட ஒன்று கலந்து அப்புறம் ஸ்தூல விஷயங்கள்லாம் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு புலன்கள் எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குது? பூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மூடர்கள் இவ்விஷயங்களில் அறுக்க முடியாத பற்று எனும் வலிய கயிற்றால் கட்டுண்டிருப்பவர்களோ அவர்கள் வேகம் மிகுந்த தமது கர்மம் என்கிற தூதுவர்களால் கவரப்பட்டவர்களாய் மிகவும் உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல போன ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கும்போது ஜீவன் அனுபவிக்கிறதுக்கு புலன்களாக அப்புறம் இந்த தேகம் வந்து அதற்கு ஒரு கருவியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ உண்மையிலேயே அப்போ ஜீவன்கிறவன் இந்த கருவிகள் இல்லை, இந்த புலன்களும் இல்லை அப்படிங்கிறது அங்கேயே நமக்கு புரியுது இல்லையா? இப்போ நம்ம ஆத்மா அனாத்ம விவேச்சனத்தில் உடலும் உள்ளமும் நான் அல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் இங்கே வந்து அந்த உற்பத்தி கிரமத்தை சொல்லி, அதாவது சிருஷ்டி கிரமத்தை சொல்லி இந்த உடல்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, உடலில் சூஷ்ம உடல் இருக்குது, ஸ்தூல உடல் இருக்குது, அது ரெண்டுத்தையும் எப்படி உருவாக்கப்பட்டு சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே என்னது? இப்போது அனாத்மா. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த உடல் நான் அல்ல, இந்த உள்ளம் நான் அல்ல. இந்த உடலை தான் வந்து நம்ம ஸ்தூல சரீரங்கிறோம், உள்ளத்தை தான் சூட்சும சரீரங்கிறோம். இதெல்லாம் நான் அல்லன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எந்த மூடர்கள் இவ்விஷயங்களில் அறுக்க முடியாத பற்று எனும் வலிய கயிற்றால் கட்டுண்டிருப்பவர்களோ அவர்கள் வேகம் மிகுந்த தமது கர்மம் என்கிற தூதுவர்களால் கவரப்பட்டவர்களாய் மிகவும் உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் வருவதும் போவதுமாக இருக்கிறார். இங்கே உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்னன்னா, இப்போ ஒருத்தன் வந்து இந்த உடல்னால கர்மம் செய்யும் போது அதில் புண்ணிய கர்மம் பாவ கர்மம்னு இருக்குது. புண்ணிய கர்மம் செய்தால் எங்கே போவான்? உயர்ந்த நிலையான தேவர்களாக ஆகலாம். தாழ்ந்த நிலைன்னா நரகத்து போகக்கூடிய நிலை. சாஸ்திரத்தில் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. புண்ணியம் பண்ணுறதுனால நல்ல இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலை அடையலாம், பாவங்கள் செய்யறதுனால அவன் வந்து அந்த பாவத்தை அனுபவித்திருக்கான், நரகத்துக்கு செல்லலாம்னு மேல் உலகம் கீழ் உலகங்களை தான் மேலே தாழ்ந்த நிலைக்கு போகிறதும் உயர்ந்த நிலைக்கு போகிறதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அனாத்மாவாகிய இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்கள் மீது அவன் பற்று வைத்து அங்கு நடக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த கர்மங்கள்லாம் தனது என்று ஸ்வீகாரம் பண்ணுறதுனால, நான் எனதுன்னு ஸ்வீகாரம் பண்ணுறதுனால அவன் அதன் மீது பற்றுடையவனாக ஆகிறான். அந்த பற்றுனால அவனுக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் நுகர்ச்சி, அதனால அவன் என்ன செய்கிறான்? இப்போ கர்மங்கள் செய்கிறான். அப்போ கர்மத்தினால அவனுக்கு என்ன விளையுது? பாவ புண்ணியம் விளையுது. அவன் பாவ புண்ணியத்தினால என்ன ஆகிறான்? உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் போகிறான். ரொம்ப சுருக்கமாக இந்த சிருஷ்டிகிரம உடல் ஒன்று உற்பத்தி ஆகிறதையும், சூழ உடல் சூட்சும உடல் எப்படி உற்பத்தி ஆகிறதுங்கிறதையும், அப்புறம் இந்த ஜீவனாகப்பட்டவன் தான் அல்லாத அவற்றின் மீது பற்று கொள்வதனால என்ன நிலைக்கு ஆளாகிறாங்கிறத பற்றியும், எப்படி வந்து ஒருத்தன் பிறவி தலைக்கு ஆளாகிறான், திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் எப்படி மாட்டிக்கிறாங்கிறத பற்றி இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் உள்ள ஸ்லோகங்கள்லாம் நீ அடுத்த உரையில் நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.